அங்க மியூசிக் வாசிச்ச தம்பிங்க வந்து அவங்க எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. கத்தரையே நீ பாடு, சக்கரையே வராது, கத்தரையே நீ பாடு, சக்கரையே வராது, ஹாப்பியாக பாடு, பிபியே வராது. அதிகமான போதை பழக்கம், ட்ரக் அடிக்ட். பாடல்களுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது. என்னாச்சுன்னா நான் ஒரு டேப், அந்த குழா தண்ணி டேங்க்ல இருந்து தான் வருது. ஆமா, சபைக்கு போறதால எனக்கு விருப்பமே இல்லை. எனக்கு விருப்பம் இல்லாத ஒன்று நடக்குதுன்னா இந்த கரிகாலன் பேர் வச்சதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? கரிகாலன்ற பேர் கலைஞர் வச்சார். கலைஞரே வச்சாரா? இதெல்லாம் எடிட் பண்ணாம அப்படியே போட்டுருங்கப்பா. கத்தரையே நீ பாடு, உனக்கு சர்க்கரையே வராது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாஸ்லாம் கர்த்தரை எல்லாரும் பாடிக்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் இவர் தான். இவருடைய பாட்டு உலகம் எல்லாம் இன்னைக்கு வைரல் ஆகிட்டு இருக்கு. கிறிஸ்டியன்ஸ் மட்டும் கிடையாமல் எல்லா சமூகம், எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் இந்த பாட்டை இன்னைக்கு பாடிக்கிட்டு இருக்காங்க. பாஸ்டர் ஜோசப் கரிகாலன் சார் நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். ரொம்ப கஷ்டப்பட்டு சார் இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ பண்ண கூப்பிட்டு வந்திருக்கோம். சார் நிறைய இன்டர்வியூஸ்லாம் நீங்கள் கொடுக்கறதுலன்னு சொல்லியிருந்தீங்க. முறையாக நமக்கு இன்டர்வியூ கொடுக்க வந்திருக்கீங்க. நிறைய கிறிஸ்டின் சேனலில் எங்களுக்கு டெஸ்ட் பண்ணி அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்குறோம். ஓகே. ஆனால் இந்த சாங் ட்ரெண்ட் ஆன பிறகு இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் தான் கூப்பிட்ருக்குறீங்க. முன்னாடியும் கூப்பிட்டாங்க. ஓகே ஓகே. ஆனால் அங்கே போகலை. சரி, போக தேவையில்ல, நம்ம சாங்ஸ் மட்டும் பாடிட்டு இருப்போம். ஆண்டவர் அதை கொடுத்துருக்கிறாரு, அதை பாடி நாங்கள் விட மாட்டோம் சார். எங்களை எல்லாரையும் பாட வச்சுட்டீங்க, உங்களை எப்படி நாங்கள் சும்மா விடுவோம்? சொல்லுங்க, இந்த பாட்டு இவ்வளோ வைரல் ஆச்சு, இவ்வளோ வைரல் ஆகும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கீங்களா? இல்லை, இப்படி ஒரே டைமில் இப்படி ஆகும்னு நான் நினைக்கல. ஆனால் கிட்டத்தட்ட இந்த பாடல் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷமாக பாடிட்டு இருக்கிறேன். 10 வருஷமாக இந்த பாட்டை பாடிட்டு இருக்கிறேன். 2015 பாடிட்டு இருக்கிறேன் இந்த பாட்டு. ஓ, 10 வருஷமாக பாடிட்டு இருந்த பாட்டு இப்போ ட்ரெண்ட் ஆயிருக்கு. ஆமாம், அதாவது அப்போ நாங்கள் சாங் சிடி, அந்த டைமில் அப்படி தான் இருந்துச்சு, சிடி தான் இருந்துச்சு. சிடிஸ்லாம் ரிலீஸ் பண்ணல. ஆனால் இப்போ நாங்கள் எங்களை கூப்பிடுற அந்த ப்ரேயர் மீட்டிங்க்கெலாம் போயிட்டு அந்த சாங் பாடுவோம். எங்கே ட்ரெண்ட் ஆச்சு? ஏதோ நீங்கள் ஒரு திருச்சபையில் ஏதோ பாடிட்டு இருந்த சாங் தான் இந்த ட்ரெண்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதான் இந்த சாங் அதாவது எனக்கு ஆண்டவர் கொடுத்து 10 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 10 வருஷத்தில் எங்கெங்கெல்லாம் மீட்டிங் போகிறனோ அங்கெல்லாம் நான் பாடுவேன். ஆடியோவாக ரிலீஸ் பண்ணி 7 வருஷம் ஆகுது. ஓகே. நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணி 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் ஆகுது. ப்ரேயர் மீட்டிங் நடத்துவாங்க நிறைய சபைகளில். கடைசி ஏன்னா வருஷம் எண்டு வருதுங்களா, அதனால் ப்ரேயர் மீட்டிங் நடத்துவாங்க. ஒரு துதி ஆராதனை கூப்பிட்டுருக்கும்பொழுது 2024 மாலையில் ஒரு கூட்டத்துக்கு போகும்பொழுது பாடி ஜனங்களுக்குள்ளே அந்த உற்சாகப்படுத்தி அவங்க எல்லாமே விசுவாசத்தோடு ஆண்டவர் ஆராதிக்கணும் அப்படின்றதுக்காக பாடணும். அங்கே மியூசிக் வாசிச்ச தம்பிங்க அவங்க எடுத்து போட்டுட்டு இருக்கிறாங்க. கத்தரையே நீ பாடு, சக்கரையே வராது, கத்தரையே நீ பாடு, சக்கரையே வராது, ஹாப்பியாக பாடு, பிபியே வராது. ஆனா அந்த பாட்டு பாடும்போது செம்ம வைப்பு போல எல்லாருக்குமே நீங்க கிறிஸ்டியன் ஜபம் மாதிரி இல்லாம எல்லாருமே ஒரு பவர்ஃபுல்லா எனர்ஜெட்டிக்கா எல்லாரும் அந்த பாட்டு பாடுறது பார்த்தோம். இல்லை, ஒரு பாடல் மூலமாக கூட என்ன பண்ணணும்னா ஒரு விசுவாசத்தை வளர்த்து கொள்ளணும், தேவன் மேலே உள்ள ஒரு விசுவாசத்தை வளர்த்து கொள்ளணுன்றதுக்காக தான் அந்த பாடல் அப்படி கடவுள் கொடுத்துருக்க. ஏன்னா நான் பெரிய பாடகன்லாம் கிடையாது, எனக்கும் பாடலுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஒரு ஊழியக்காரனுடைய குடும்பங்களில் பிறந்தவனா கிடையாது. எங்களுடைய பேக்ரவுண்ட்லாம் பெரிய பாஸ்டர் குடும்பம்லாம் கிடையாது. அப்படியா? நீங்கள் பாஸ்டர்லாம் கிடையாது? இல்லை இல்லை சார். அப்போ ஜோசப் கரிகாலன் சார் உண்மையிலே யார், என்ன பண்ணிட்டு இருந்தாரு, இப்போ எப்படி பண்ணிட்டு இருக்காரு? ஜோசப் கரிகாலன் ஒரு பக்தி மார்க்கத்தை சேர்ந்தவர் தான். என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகளை கேட்டு, அதாவது மற்றவர்கள் சொல்ல கேட்டு, அப்படி தானே வெளியிலலாம் சுவிசேஷங்கள்லாம் சொல்கிறாங்க. கேட்டு ஆண்டவர் மேலே ஒரு விசுவாசம் அவரை விசுவாசிக்கக்கூடியவனா இப்போ மாறிட்டேன். என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இதுக்கு முன்னாடி? என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? ஆட்டோ மெக்கானிக். ஓ, ஆட்டோ மெக்கானிக். நான் மெக்கானிக் வேலை செய்யும்பொழுது அங்கே அந்த ஆட்டோவில் ஏதாவது புதுசாக செய்யணுன்ற அந்த ஐடியாஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதாவது புதுசாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டிரைவருங்க எழுப்புவாங்க, ஒயர் கட் ஆகிடுச்சுன்னு. இதை நம்ம மாற்றணும், இவங்க எழுப்பக்கூடாது, இவங்களே ஒயர் கட்டானா கூட ஓடிட்டு வரணும். அப்போ 2 வீலர் காலில் கியர் போடுற மாதிரி ஏன் இதில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த டைமில் ஆட்டோலே காலில் கியர் ரெடி பண்ணுறதுக்கு ஆட்டோலே ஞானத்தை கொடுத்தாரு. அப்போ ஓகே, சூப்பர் சூப்பர். ஆமாம், அப்போ அந்த 2004ஆம் ஆண்டு தினத்தந்தி, தினமணி, இந்தியன் எக்ஸ்பிரஸ், பொதிகை டிவி இதெல்லாம் பேட்டி எடுத்துருக்குறாங்க. ஆட்டோலே கியர் கண்டுபிடிச்சி. ஆமாம், காலில் கியர் போடுற மாதிரி கையிலையும் கியர் போடலாம். அந்த ஒயர் கட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் பின்னாடி போய் இந்த சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா காலில் கியர் போட்டு வந்துடலாம்.
இந்த மெக்கானிக் ஷெட்டுக்கு வந்துடலாம் நீங்கள். வேற எங்கேயெல்லாம் ரெக்கக்னிஷன் பண்ணாங்களே இருக்கா அவார்ட்ஸ் எதுனா? இல்லை தான் நான் வேறு அந்த பஜாஜ் அந்த பூனா அந்த மாதிரிலாம் பேசுனாங்க. அப்போ எனக்கு அதில் ஒரு போகலை, ஈடுபாடு இல்லை. ஆண்டவர் தான் நிறைய ஆத்துமாக்கள் ரிப்பேராக இருக்குது, அதை ரெடி பண்ண வேண்டிய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழைச்சிட்டார். சார் உங்கள் பேர் ஜோசப் கரிகாலன். இந்த கரிகாலன் பேர் வச்சதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? கரிகாலன்ற பேர் வந்து கலைஞர் வச்சார். கலைஞரே வச்சாரா? நான் குழந்தையா இருக்கும்போது அவர் கையில் கொடுத்துருக்குறாங்க. எங்கள் வீட்டுக்கிட்ட அவர் வரும்போது எங்கள் பாட்டி அந்த டைமில் அவர் எனக்கு அந்த பேர் வச்சது. எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் உங்கள் சேனலில் எனக்கு வர முடிஞ்சது. அப்படிங்களா? நானும் தமிழ் தானே, எனக்கு தமிழை தவிர வேறு தெரியாது, அதனால் தமிழ் ரொம்ப பிடிக்கும். பேர் கரிகாலன், அது கரிகால சோழன். அவ கலைஞர் வைத்த கரிகாலன் தான் இன்னைக்கு வந்து இவ்வளோ ஃபேமஸ் ஆயிருக்காரு, ஜோசப் கரிகாலன். 8வது தான் நான் படிச்சிருக்கிறேன். 8வது படிச்சிருக்கேன். பெரிய பணக்கார குடும்பம்லாம் அப்படிலாம் கிடையாது. கூவம் ஆற்று ஓரத்தில் தான் வீடு. அப்படிங்களா? அப்பா எந்த ஒரு ஆட்டோ ஏரியா? டிரைவர். எந்த ஏரியா? புதுப்பேட்டை. புதுப்பேட்டை. ஓகே. அப்பா ஒரு ஆட்டோ டிரைவர், கூவாத்தோரத்தில் வீடு. பாடல்களுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது. என்னாச்சுன்னா வாலிபத்தில் பார்த்தீங்கன்னா நண்பர்களோடு சேர்ந்து நிறைய கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அவங்க காரணன்றதை விட எல்லாருமே சேர்ந்து செஞ்சாச்சு. கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு ஈடுபட்டு அந்த பழக்க வழக்கங்கள் நிமித்தம் என்னாச்சுன்னா அதிகமான போதை பழக்கம், ட்ரக் அடிக்ட். அப்படிலாம் ஆகுன்னு எனக்கே தெரியாது. ஃப்ரெண்ட்ஸும் கூட போகும்போது வரும்போது அவங்க எப்படியாவது இதை செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கூட சேர்ந்து எல்லா பழக்கத்தையும் அப்படியே கற்றுக்கிறது தான். எங்கேருந்து வாங்கிட்டு வருவாங்க என்ன பண்ணுவாங்களோ எனக்கு தெரியாது. நண்பர்களோடு சேர்ந்து நிறைய கெட்ட பழக்கங்களை கற்றுக்கிட்டேன். ஒரு ட்ரக் அடிக்டாக இருந்தவர் இன்னைக்கு வந்து இவ்வளோ சூப்பராக ஒரு பாடல் பாடி ஒரு பாஸ்டராக இவ்வளோ மக்களுக்கு சேவை செய்துட்டு இருக்காரு அப்படின்றபோது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார். எனக்கும் பெரிய சந்தோஷம். ஏன்னா காட் பிளான் இது, கடவுள் ஒரு திட்டம் வச்சிருக்கிறான்றது இதன் மூலமாக எனக்கு தெரிய வருது. இல்லைன்னா நான் செத்து போயிருந்தானே நேரம் இந்த மாதிரி கூட வந்திருக்க முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. எங்கள் அப்பாவும் குடிச்சு நான் ஒரு சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்குறோம். எங்கள் தாத்தாவும் எங்கள் அப்பாவும் ஒன்றா குடிப்பாங்க. அப்போ எனக்கு என்ன வரும்? அதுபோல் தான் நானும் அந்த பழக்க வழக்கங்களுக்கு போயிட்டேன். அந்த பழக்க வழக்கங்கள்னால பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்து நிறைய போதை பழக்கத்தை கற்றுக்கிட்டு அந்த பழக்க வழக்கத்தை நிமித்தம் 3 நாள் செத்தவனை போல் இருந்தேன். ஓகே. டேப்லெட் அந்த மாதிரிலாம் போட்டுட்டு 3 நாள் செத்தவனை மாதிரி இருந்தேன். எங்கள் வீட்டுக்கு வெளியில் தெருவில் தான். நார்மலாக இல்லாமல் ஒரு அப்நார்மலாக. ஆமாம், அது கொஞ்சம் மாத்திரை கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 13 மாத்திரை எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஒரு 2 மாத்திரை போட்டுட்டு மீதம் ஒரு 13 மாத்திரை எனக்கு ஞாபகம் இருக்குது. அதை வந்து நம்ம போதையை நல்லா அனுபவிக்கணும், இப்படி அனுபவிக்கக்கூடாது, நல்லா அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு ஒரே டைமில் அத்தனை போதை மாத்திரையும் நான் போட்டுட்டு வீட்டில் போய் படுத்தது தான் தெரியும். 3 நாளாக நான் எழுந்திரிக்கலை. 1 நாள் 2 நாள் 3 நாளாக நான் எழுந்திரிக்கேன். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த மாதிரிலாம் இருந்தால் இறந்துருவாங்க அப்படின்ற மாதிரி தான் கேள்விப்பட்டிருக்கேன். உண்மை, அப்படி தான் நானும் கேள்விப்பட்டேன். என்னாச்சு ஏதாச்சுன்னு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கே தெரிய வரும். நேற்று நாங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்து படுத்தது பிறகு வீட்டில் எப்படிலாம் கேள்விப்பட்டு வந்து எழுப்பி பார்த்துருக்குறாங்க, தண்ணி தெளித்து பார்த்துருக்குறாங்க, எதுவுமே நடக்கலை. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது தான் என் கூட 2 மாத்திரை போட்டுட்ட அந்த நண்பருங்க போதை தெளிஞ்சு அவங்க வந்து கேள்விப்பட்டு வந்து சொல்லியிருக்கிறாங்க, இல்லை நேற்று நாங்கள் அந்த மாதிரி இந்த பழக்கம்லாம் செஞ்சோம், இவங்ககிட்ட தான் அந்த பேலன்ஸ் மாத்திரைலாம் இருந்துச்சு, அதை தான் அவன் போட்டிருப்பான், அதுதான் அப்படி நடக்கும்னு சொல்லும்பொழுது ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக முடியல. ஏன்னா சூசைட் கேஸ் அந்த மாதிரி எதனா ஆகிடுமோ பயந்துட்டு சரி மூச்சு வந்துட்டுருக்கு எனக்கு. ஆனால் எந்த பேச்சும் இல்லை, எந்த உணர்வும் இல்லை, சுயநினைவே இல்லை, அந்த மாதிரி ஒரு நிலைமை. அப்படி இருந்துட்டோம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்ன பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகல, சரி வச்சு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துட்டாங்க. அதற்கு பிற்பாடு ஏதோ ஒரு வகையில் எனக்காக ப்ரேயர் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த ப்ரேயர் பற்றி காரியங்களாம் எனக்கு தெரியும். இயேசுவை தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க, அவருடைய அன்பு வந்து கேள்விப்படாதவங்க இருக்க மாட்டாங்க. அதுபோல் நானும் கேள்விப்பட்டிருக்கேன். எப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்பார்க் வந்தது, நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணணும், நம்ம ஒரு பாஸ்டர் ஆகணும், நம்ம சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்? இல்லை, எனக்கு கொஞ்சம் கூட அந்த எண்ணமே இல்லை. நான் வேலை செய்யணும், வீட்டுக்கு இது வரணும், அவ்வளோதான் எனக்கு. மற்றபடி பெரிய படிப்பெல்லாம் கிடையாது. நான் 8வது தான் படிச்சிருக்கிறேன். இதில் நான் என்ன சம்பாதிக்கணும், என்ன பண்ணணுன்றதுலாம் எனக்கு தெரியல. எனக்கு வருங்காலத்தை பற்றி வாழ்நாளை பற்றியே கேள்விக்குறி தான். அப்பா ஒரு ஆட்டோ டிரைவராக இருந்து அவரு குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி குடிச்சே அவர் ஒரு திருமண வீட்டுக்கு போய் கீழே விழுந்து தலையில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்பொழுது அவரு பார்த்திங்கன்னா கோமா ஸ்டேஜ் ஆகி ஆப்ரேஷன் பண்ணி இந்த பக்கம் ஓடு எடுத்துருவாங்க, உள்ள பிளட் ஏதோ கிளாட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு 1.5 மாதம் நான் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் எங்கள் அப்பா கூட இருந்தேன். நான் பேஷண்ட்டை நான் பார்ப்பேன், எப்பயோ எங்கேயோ விழுந்திருப்பாங்க,
திடீர்னு மயக்கடிச்சு கீழே விழுந்துட்டாரு சொல்லிட்டு கூப்பிட்டு வருவாங்க. கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அவங்களுடைய உயிர் போயிடும். அதை என்னைக்கோ விழுந்ததோடைய தாக்கம் அப்படியே இருந்திருக்கலாம். ஆமாம். சார் இப்போ நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்களே சார், இப்போ நீங்கள் ட்ரக் அடிக்டாக இருந்திருக்கீங்க, இப்போது இவ்வளோ பெரிய ஒரு இதில் இருக்கீங்க, இவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்கீங்க, ஒரு சர்வீஸபிள் ஃபீல்டில் இருக்கீங்க. பட் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்களிடையே சின்ன பசங்க கிட்டலாம் அந்த ட்ரக் அடிக்ஷன் அதிகமாக இருக்குது. ஸோ அவங்கள பார்க்கும்போது இல்லை அவங்களுக்காக என்ன நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ நான் என்னை பற்றி யோசிக்கும்பொழுதே அது தவறுன்னு தெரியுது. நம்ம பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு தெரியுது. இன்றைக்கி நிறைய என்ன மாதிரி ஏற்கனவே நான் இருந்த நிலையை யோசிக்கும்போது இன்றைக்கும் இன்னும் நிறைய வாலிப பிள்ளைங்க அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி வருத்தமாக இருக்குது. ஆமாம். இப்போ அவங்க சொன்னால் கேட்கக்கூடிய எண்ணத்தில் கூட அவங்க இல்லை. ஒரு சிலர் கேட்குற இதில் கிடையாது. ஏன்னா இளமையில் மைண்ட் செட் அப்படி போயிட்டுருக்கு. ஆனால் அது தவறு, மாற்றிக்கணும். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனால் சூசைட் கேஸ் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்க, வச்சு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வகையில் எனக்கு ப்ரேயர் பண்ணாங்க. ப்ரேயர் பண்ண பிறகு 4வது நாள் 3 நாள் செத்தவன மாதிரி இருந்தேன். 4வது நாள் எழுந்திரிச்சு பார்க்குறதுக்கு கடவுள் உதவி செய்தார். மறக்க முடியாது அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாளடைவில் எனக்கு இந்த போதையினுடைய தாக்கம், இந்த ட்ரக்குடைய அந்த போதை வஸ்துக்கள் எல்லாம் எனக்குள்ளே ஊறினதுனால நிறைய கெட்ட பழக்கத்தை சொல்ல முடியல. இங்கே அவ்வளோ அதான் போதைன்னா அது எல்லாமே சேர்ந்து வச்சுங்கள, அவ்வளோ அந்த போதை பழக்கம் எனக்குள்ளே ஊறி இருந்ததுனால 3 நாள் செத்தவனை போல் இருந்த பிறகு 4வது நாள் எழுந்திரிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் எனக்கு ஃபிக்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனுடைய தாக்கம் இருந்துட்டு இருக்க, வலிப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த வலிப்பு வந்து தான் எனக்கு ரொம்ப வேதனை ஆகிடுச்சு எனக்கு. ஓகே, இதெல்லாம் நினைக்கும் போது இன்றைக்கி இருக்கிற வாலிப பிள்ளைங்க அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தான் தோணுது. ஏன்னா ஒரு பாதிக்கப்பட்டவனுக்கு தான் அந்த பாதிப்புடைய விஷயம் தெரியும். இது எவ்வளோ வலி, எவ்வளோ பிரச்சனை, அதிலேருந்து ஜனங்க வந்து ரெக்கவரி ஆகணும், குணமாகணும், இதெல்லாம் இதன் வழியில் தான் வருது. அவ்வளோ பெயினாக இருக்கும். வெளியே அனுப்ப மாட்டாங்க, இவனுக்கு வலிப்பு வந்துடும், வெளியே அனுப்பாதீங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கிட்டே தான் வச்சுட்டு இருப்பாங்க. சரி, இப்போ வந்து இந்த போதை பழக்கம் இதெல்லாம் சொல்கிறீங்களா, இப்போ நீங்கள் ஒரு பாஸ்டராக இருக்கீங்க. ஸோ கிறிஸ்டியானிட்டியும் பைபிள், ஜீசஸ் இதை பற்றி ஏதாவது சொல்கிறாங்களா? போதை பழக்கத்தை பற்றி ஏதாவது அறிவுரைகள் ஏதாவது சொல்கிறாங்களா? இல்லை, போதை பழக்கத்தை பற்றி பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. இருளில்னா இந்த கெட்ட பழக்கம், கெட்டது, அதுக்கு ஒப்பிடுவாங்க. இருள்னா ஒரு கெட்டது, வெளிச்சம்னா நல்லது. அதை தான் இயேசு சொல்கிறாரு. என்ன ஃபாலோ பண்ணுறவன், இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸுங்களோடு சேர்ந்து அவங்கள ஃபாலோ பண்ணதுனால, அவங்க யாரையோ ஃபாலோ பண்ணதுனால, இப்போ எங்கள் தாத்தா எங்கள் அப்பாலாம் குடிச்சிட்டு இருந்ததை நான் பார்த்து அதை ஃபாலோ பண்ணதுனால இந்த மாதிரி ஒரு போதை, குடி, பழக்கம் இதெல்லாம் ஒன்றே கேஷுவல் தான் அப்படின்ற மாதிரி போயிட்டு சின்ன சின்ன விஷயம் பெரிய விஷயத்தில் கொண்டு போய் விட்டுச்சு. எனக்கு வலி பிடிச்சவனே அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு நான் ஆயிட்டேன். ஏன்னா அது இயற்கையிலேருந்து எடுத்து பண்ணது. ஆமாம், பலவீனமானது தான், வலுவற்றதுன்னே சொல்கிறார். ரொம்ப நல்லா இருக்கு நீங்கள் தமிழ் பேசுகிறதுனால. இன்றைக்கு இங்கே இன்டர்வியூக்கு வந்தது காரணமும் நீங்கள் பேசின அந்த தமிழ், நீங்கள் கூப்பிட்ட அந்த பண்பு, அன்பு கலந்து சரி போகலாமே அப்படின்ற மாதிரி தான் தோணி வந்தேன். இதெல்லாம் எடிட் பண்ணாமல் அப்படியே போட்டுருங்கப்பா. அதனால தான் வந்திருக்கிறேன். உண்மை பெரிய சந்தோஷம். இங்கே வந்து இந்த சாட்சியெல்லாம் சொல்ல முடிஞ்சது. பாடுறேன், பாடுங்க சார். கர்த்தரையே நீ பாடு, சர்க்கரையே வராது, கர்த்தரையே நீ பாடு, சர்க்கரையே வராது, ஹாப்பியாக பாடு, பிபியே வராது, ஹாப்பியாக பாடு, பிபியே வராது, துதிப்போமா தேவனே, பாடுவோமா கர்த்தரை, துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை, கையத்தட்டி பாடு, கைவலி வராது, கையத்தட்டி பாடு, கைவலி வராது, நடனமாடி பாடு, கால்வலி வராது, நடனமாடி பாடு, கால்வலி வராது, துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை, வாயத்திறந்து பாடு, வாய்வலி வராது, வாயத்திறந்து பாடு, வாய்வலி வராது, சிரிச்சு துதிச்சு பாடு, பல்லு வலி வராது, சிரிச்சு துதிச்சு பாடு, பல்லு வலி வராது, துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை. எப்படின்னா சில சபைகளுக்கெல்லாம் போகும்போது அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ஜனங்க, ஐயோ எனக்கு உடம்பு முடியலப்பா,
அங்கே போய் என்ன பண்ணணும், நம்ம பாடி ஆராதிக்கிறதுக்கு போகிறோம், எல்லாம் கையை தட்டுங்க பாடுங்க அப்படின்னு சொன்னால் பாட முடியாத நிலையில இருப்பாங்க. ஆமா, முடியலப்பா எங்களால், அந்த மைண்டை அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம், கால் வலிக்குது, கை வலிக்குது, வீட்டுல சுகர், பிரச்சனை. பிபி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க பெரியவங்கலாம். அப்போ அந்த ஸ்டார்டிங் டைமில் அந்த பாட்டு உருவான அந்த நாட்களில் சொன்ன பாருங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போவே நான் சரி இவங்களை எப்படி உற்சாகப்படுத்து, இவங்களை எப்படி துதிக்க வைக்கிறது, இப்படியே இருந்தாலும் துதிக்க முடியாது, ஒரு தேவனை ஃபார்ம் பாட கொண்டு முடியாது, வர்றது எப்படி? மாம்சம் பலவீனமாக இருக்குது, இவங்களுடைய ஆவி மனதை வந்து உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்த வரிகள் தான் இது. புரியுது. அவர் கொடுக்காம என்னால் தைரியமாக பாட முடியாது, ஏன்னா நான் பலவீனம் தான். இப்படி பாடி பாடியே இந்த பாட்டை பாடியே இன்னைக்கு உலகம் ஃபுல்லா இருக்கிறவங்க எல்லாரையும் நீங்க எழுப்பிட்டீங்க சார். கர்த்தருக்கு தான் மகிமை. ஏன்னா அவன் நல்லா பாடிட்டோம். எங்க வரோன்னு சொன்னா நம்புறீங்க, வராதுன்னு சொன்னா நம்ப மாட்டீங்களா? நம்ப மாட்டோமா? ஆமா, உனக்கு இது நடந்துடும், அது நடந்துடும், சூனியம் வச்சுட்டாங்க, மந்திரம் வச்சுட்டாங்கன்னு நம்ம தெரியுது. கை வலி வாய் வலி வராதுன்னு சொல்லுங்களேன்ற. உங்க மனதை அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன். அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்க மனது உற்சாகமா இருக்கு. ஹார்ட் அட்டாக் வராதுன்னு ஒரு வரி இருந்துச்சு சார். இல்ல அதை சார்ந்தது தான் எல்லாமே. விசுவாசமா சொல்றது தான். இல்லை, கமெண்ட்ஸ்ல வந்து ஹார்ட் அட்டாக் எப்படி வராது அந்த லைனை வச்சு கேட்டாங்க. அந்த லைன் பாட்டிங்கன்னா நல்லா இருக்கும். ஆராதிச்சு பாரு, ஹார்ட் அட்டாக் வராது, துதிச்சு பாரு, சோர்வு இருக்காது. ஆராதிச்சு பாரு, ஹார்ட் அட்டாக் வராது, துதிச்சு பாரு, சோர்வு இருக்காது. துதிப்போமா தேவன, பாடுவோமா கர்த்தர, துதிப்போமா தேவன, பாடுவோமா கர்த்தர. அவங்க அந்த பாட்டி, வயசான தாத்தா, அவங்க எல்லாம் இல்லைப்பா முடியலப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி இவங்களெல்லாம் இப்படி பாட வைக்கிறது, தாத்தா உனக்கு சுகர் வராது, பிபி வராது, கை தட்டுங்க கை வலி வராது, இப்படி அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்காக பாடின அந்த பாடல், விசுவாசத்தோடு பாடின பாடல், அதில் நிறைய பேர் விடுதலை ஆகியிருக்கிறாங்க. ஏன்னா வலிப்பு இதில் வியாதியிலேருந்து நானே விடுதலை ஆகியிருக்கிறேனே, அதெல்லாம் எனக்கு அதை சொல்கிறதுக்கு எனக்கு முடியும். ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு இதை செய்வோம். வராதுன்னு சொல்கிறது என்ன ஆகிட போகிறோம், வராது அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் அந்த பாட்டினுடைய. சரி, இந்த மாதிரி நான் உங்களுக்கு பார்த்த நிறைய பாடல் நீங்கள் பாடியிருக்கீங்க. இது மட்டும் கிடையாது. ஆமாம், இந்த 10 வருஷமாக சொன்னீங்க, இந்த மாதிரி நிறைய பாடல் பாடியிருக்கீங்க. ஸோ இது மாதிரி வேற என்ன பாடல் ரொம்ப சூப்பர், உங்களுக்கு பிடிச்ச பாடல்லாம் இது? ஃபஸ்ட்டு வால்யூமில் 2004 ஃபஸ்ட்டு வால்யூமில் ரிலீஸ் பண்ண அந்த சாங் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய பாடல்களால் தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டே இருக்கிறார். ஏன்னா நான் நம்பிக்கையற்றவனாக இருந்ததுனால, எனக்கு நம்பிக்கை கொடுத்து சுகம் கொடுத்ததுனால, இதை கேட்குறவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரணும். அந்த ஃபஸ்ட்டு வால்யூமில் வந்த சாங், நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் வேண்டாம், புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, இப்பொழுதே தோன்றும் என்றாரே, புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, இப்பொழுதே தோன்றும் என்றாரே, நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. சூப்பர் சார். சார் இவ்வளோ சூப்பராக பாடுறீங்க, ஆனால் நீங்கள் ஏதாவது மியூசிக் கற்றுக்கிட்டு பாடுறீங்களா, இல்லை இப்படி அதை பாட பாட உங்களுக்கு அந்த மாதிரி? இல்லை, எங்கள் குடும்பத்தில் யாரும் பாடகர் கிடையாது, லிரிக்ஸ் ரைட்டர் கிடையாது. ஆனால் இந்த லிரிக்ஸ்லாம் நீங்களே எழுதிருக்கீங்க? ஆமாம், எனக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு, அப்படி தான் நான் சொல்லுவேன். அதை எனக்கு தெரிஞ்ச தமிழில் உங்களை மாதிரி இல்லைனாலும் எனக்கு தெரிஞ்ச தமிழில் தப்பாலாம் எழுதுனா எனக்கு புரியாது. தமிழ் வார்த்தைகளெல்லாம் பூந்து விளையாடுறீங்க. அப்படிங்களா? கண்டிப்பாக. அந்த தப்பாக எழுதினாலும் நான் பார்த்தீங்கன்னா அது எனக்கு புரியும். ஆமாம், அதனால் அப்படி எழுதுது கடவுள் தான் கொடுக்குறாரு. கடவுள் தான் கொடுக்குறாரு. கண்டிப்பாக. ஆமாம், இல்லைன்னா எனக்கு இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. நான் சொல்லுவேன், அதனால தான் நான் ஒரு டேப், அந்த குழா. ஓகே. ஆனால் தண்ணி டேங்க்லேருந்து தான் வருது. ஆமாம், அவ்வளோதான். இதுதான் நான் சொல்ல முடியும்.
நான் எழுதுனேன், நான் பண்ணேன், நான் அப்படி செஞ்சு ஒன்றுமே கிடையாது. அவர் கொடுக்குறாரு, அதை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. நான் ஒரு கருவியாக கடவுள் பயன்படுத்துறாரு. அது அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்குது. இதே பாட்டை இன்னொரு வெர்ஷனில் கூட பாடியிருக்கிறோம் நாங்கள். நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருகவே பெருக செய்வார். நிச்சயமாகவே 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 உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருகவே பெருக செய்வார். இதை நிறைய திருமண வீடுகளில் பாடிட்டு இருக்கிறாங்க. ஃபங்க்ஷன்ல அது பார்த்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி தான் வரும். இப்போ எனக்கு இன்னொன்று என்னன்னா, இப்போ உங்க பாட்டு நீங்க உட்காந்துருக்கும் போதே பக்கத்துல யாராவது கேட்டிருக்காங்களா? கேட்டிருக்கிறாங்க, பாடி இருக்கிறாங்க. எப்படி நான் தான்ப்பா பாடினேன் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது என்ன ஃபீல் இருக்கும்? நீங்க பாடுங்கன்னு சொல்லுவேன். ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது சம்பவம் இருக்காது? பக்கத்துலேயே அந்த பாட்டை கேட்டுட்டு பக்கத்துலேயே அதை பார்த்துக்கிட்டு பாடியிருக்கிறேன். இப்போ சந்தோஷமாக இருக்கும், பாடுறாங்களே எல்லா இடத்துலையும் இன்றைக்கி பாடுறாங்கன்னும் போது பெரிய சந்தோஷம். அது திருமண வீடுகளில் இந்த பாடல் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இப்போ போயிட்டுருக்கு. ட்ரெயினில் பஸ்ஸில் நீங்கள் எப்போயாவது ரீசெண்டாக போகும்போது இந்த பாட்டை யாராவது கேட்டாங்களா? நான் கேட்டிருக்கிறேன். ஒரு நாள் வந்து ட்ரெயினில் போகும்போது தான் ரிங்டோன் வச்சுருக்காரு அவர். நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு ரிங்டோன் வச்சுருக்காரு. அது கேட்டிருக்கிறேன். இப்போ இந்த கர்த்தரையே நீ பாடு அந்த பாட்டு அதுவும் நிறைய பேர் நிறைய சபைகளில் பாடுறாங்க. அதோடைய ஸ்டேட்டஸ்லாம் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஸ்டேட்டஸ்லாம் அதோடைய ரெஸ்பான்ஸ் எப்படி சார் இருக்குது? இந்த இவ்வளோ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அந்த பாட்டு. உங்களுக்கு யார் வேறு யாருன்னா உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒருத்தவங்களாம் கால் பண்ணி கேட்டாங்க? நீங்கள் பேசுகிறீங்க, உங்களை மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க, இவங்கெல்லாம் பேசுவாங்களே அப்படின்னு சொல்லி நினச்ச ஆட்கள் வந்து பேசுகிற மாதிரி தெரியல. சரி, ஓகே. ஆனால் நிறைய பேர் உங்களுக்கு கால் பண்ணி ஆமாம் ஆமாம் அவங்க மைண்டில் இருக்கும் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படியா? நம்ம இப்போ இதை சொல்லலாமா? ஏன்னா எல்லா சபையிலையும் பாடி எல்லா ஊழியர்களும் உற்சாகமாக பாடக்கூடியவங்க தான், அவங்க விசுவாசமாக பாடுவாங்க. இப்போ என்ன இது ஒரு ட்ரெண்டாக போயிட்டு இருக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், இனிமே அவங்களும் பாட ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் எழுதாத ஒரு பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்னா? ஸ்டார்டிங்கில் சபைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சது இந்த பாடலெல்லாம் கேட்டு தான். அது பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ பாடல் அதிகமாய் பாடக்கூடிய ஒரு ஃபாதர் இருக்கார். ஃபாதர் பெர்க்மான்ஸ்னு அவருக்கு பேர். அவர் பாட்டு இல்லாத இடமே கிடையாது. அவங்க பாடல்லாம் துவக்க நாட்களில் ஆரம்ப நாட்களில் கேட்டு அப்படி தான் சபைக்கெல்லாம் போக ஆரம்பித்தோம். அதனால் அவர் பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பாடல் இப்போ பாடுறாங்க, அதுவும் எனக்கு பிடிக்கும். அதில் வரிகளை ரொம்ப நான் கவனிப்பேன். அதனால தான் வரிகளுக்கு தான் இங்கே முக்கியத்துவமே. நான் நல்லா பாடுன்றதை விட இந்த வார்த்தைகள் போய் சேராதான்றது தான் என்னுடைய வாஞ்சை. அதாவது ஃபாதர் பாட்டில் பார்த்தீங்கன்னா அவர் பாடியிருப்பார், பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பாடுவாங்க அவங்க. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. இப்போ நான் பாடுறேன்னா இந்த மாதிரி பாடல்கள்லாம் கேட்டு அப்படிப்பட்ட ஒரு வகையில் கேட்கும்போது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கு. ஆமாம், தேவனே நம்ம கூட வந்துடுறாரு, அவர் நம்ம கூடவே இருக்காரு, நமக்கு என்ன கஷ்டம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ அவர் பாடுறேன் பாருங்க, சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரேன்றார். அப்போ அவர் என்ன சொல்கிறார், நான் சுகமானேன், இப்போ வராது, உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும், சுகமாயிடுவீங்க, ஆராதிச்சு பாருங்கள். நான் ஒரு டாக்டர் அவரை பார்த்தேன் யூடியூப்பில், அவர் நல்லா நீங்கள் மூச்சு இழுத்து விடுங்க, நீங்கள் வந்து மருந்து மாத்திரையை எடுக்க வேண்டிய அவசியம் வராது, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஒரு வகையில் இந்த பாடல் நல்ல ஒரு எக்ஸசைஸ். சபையில் பாடி ஆராதிக்கும் பொழுது
விடுதலை அதாவது விட ஆண்டவர் உயர்த்துறது. வார்த்தைகளுக்கு ரொம்ப வலிமை மிகுந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையோட சேர்ந்து அந்த ப்ரேயரும் நடக்கும்போது அப்போ வந்து உற்சாகமாய் ஆண்டவனுடைய பாடும்பொழுது. கிருபையும் அதுல இருக்கும்போது கண்டிப்பா வந்து எல்லாமே நல்லதா தான் நடக்கும். கண்டிப்பாக அவங்க மனது பலப்படும். இயேசு சொன்னது போல உங்க மனம் உற்சாகம் உள்ளதுதான்றார். மனதை உற்சாகப்படுத்தி வச்சுக்கணும் ஜனங்க. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சுகத்தை கொடுத்து இன்னைக்கு வந்து போதை பழக்கத்திலேருந்து விடுதலையாக்கி ம். 4 பேருக்கு நல்லதை சொல்கிறதுக்காக இயேசு என்ன சொன்னாரோ அதை சொல்லக்கூடிய ஒரு சுவிசேஷ ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் உதவி செஞ்சுருக்கிறார். இப்போ நீங்கள் சொன்னீங்க இதெல்லாம் காட் பிளான், முன்னாடியே உங்களை முன்குறிச்சிருக்கிறாரு. உண்மை அதுதான். ஏன்னா எனக்கு விருப்பமே இல்லை இதில். ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன், ம். என்ன சொல்கிறது, இந்த ஊழியக்காரனாக போகிறது, சபைக்கு போகிறது, அதெல்லாம் எனக்கு விருப்பமே விருப்பமே கிடையாது. இல்லை. எனக்கு விருப்பம் இல்லாத ஒன்று நடக்குதுன்னா என்ன ஒருத்தர் விரும்பி இருக்கிறாருன்னு தான் அர்த்தம். கண்டிப்பா அதனால தான் அவர் பக்கம் நான் திரும்பி இருக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. அதை எப்படி என்னால் மறக்க முடியும்? அதை நினைக்கும் பொழுதெல்லாம் என்னுடைய வாயிலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. அதில் ஒரு பாடல் இன்னைக்கு அநேகர் பாடுறாங்க சபைகளில். கருவினிலே கண்டவரே நல்லவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும், நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதான், உங்க கிருபைதான். நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதான், உங்க கிருபைதான். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு எழுதப்பட்டிருக்கு. சூப்பர். அதனால் அவர் கிருபைன்னா அவருடைய இரக்கம், அவருடைய தயவு. அவர் அந்த தயவு இரக்கம் எல்லாருக்குமே இருக்குது. யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இருக்குது. இது மதத்தை பார்த்து வருது இல்லை, அவர் மனுஷனுக்கு கொடுத்துருக்கிறது அந்த ரைட்ஸு. அதனால் எந்த மனுஷனும் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாயின்னு சொல்லியிருக்கிறார். இவங்க தான் அவங்க தான் சொல்ல, யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவரை, அவருடைய மகிமையை காண்பாங்க. உண்மையாகவே அந்த வகையில் இன்னொரு பாட்டு பார்த்தீங்கன்னா, என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதான், தினம் சுமந்து வந்ததும் உங்க கிருபைதான். நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே, நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே. என்னை நடத்தி நடத்தி தினம் சுமந்து சுமந்து நான் அழுத காலங்களை அறிந்தவர் நீரே, நீரே. நான் அழுத காலங்களை அறிந்தவர் நீரே, என்னுடைய கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தீரே. உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும். நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே, என்னை நடத்தி நடத்தி தினம் சுமந்து சுமந்து என்னை நடத்தி வந்தது, தினம் சுமந்து வந்ததும் உங்க கிருபைதான். முகத்தில் அவ்வளோ அடி, ஒரு பல்லு உடையில, ஒரு எலும்பு உடையில, வாயில் அடிபட்டிருந்தா என்ன பாட்டு பாடிருப்பேன்னு நினைக்கிறீங்க? நீங்க கெஸ் பண்றீங்களா? வாயத் திறந்து பாடு வாய் வலி வராது, வாயத் திறந்து பாடு வாய் வலி வராது. ஏன்னா அதனுடைய வேதனை எனக்கு தெரியும். படுத்துட்டே இருப்பேன், காலை தேய்ச்சிக்குவேன், உதட்டை கடிச்சிக்குவேன். கண்டிப்பா. வராதுன்னா உங்க எண்டு வரைக்கும் வராது. மறுபடியும் சொல்றேன், அதுக்கு நடுவில் ஒரு பெண்டு போட்டு. இல்லை, இப்போ டாக்டர்ஸுமே இதை சொல்கிறாங்கல்ல, 90% நீங்கள்
இதை கேட்டுட்டு இருக்கிற பார்த்துட்டு இருக்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார்.